அனைவருக்கும் வணக்கம். பாரதம் தொடர்பிலான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் நான் பூமிபாலன் கிரேஸ்மன். பலஸ்தீனத்தின் உடனடியாக யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அனைத்துவித தீவிரவாத நடவடிக்கைகளும் முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் எனவும் பலஸ்தீன மக்களுக்கு தொடர்ந்தும் மனிதாபிமான உதவிகள் கிடைக்க வேண்டும் எனவும் பலஸ்தீனத்துக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் சர்வதேச தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு அரசுக்கு பிரதமர் மோடி எழுதியுள்ள கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பலஸ்தீன மக்களின் மேம்பாட்டுக்கு இந்தியா தொடர்ந்தும் தனது ஆதரவை தெரிவிப்பதுடன் பணைய கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பலஸ்தீனத்தில் அமைதியான தீர்வு ஏற்பட தூதரக அளவிலான பேச்சுவார்த்தையே தீர்வு என இந்தியா உறுதியாக நம்புவதாகவும் இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலமான தீர்வு இறையாண்மையுடன் கூடிய சுதந்திரமான பலஸ்தீனம் இஸ்ரேலுடன் இணைந்து அமைதியாக வாழ்வதை இந்தியா ஆதரிக்கிறது எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணையை வாங்குவதற்கு 3 நாடுகள் இணக்கம் தெரிவித்துள்ளன. ஐக்கிய அரபு ராச்சியம், வியட்நாம் மற்றும் இந்தோனேசியா ஆகிய 3 நாடுகள் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த ஏவுகணை ரஷ்யா மற்றும் இந்தியா இணைந்து தயாரித்துள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த ஏவுகணைக்கு இந்தியாவின் பிரம்மபுத்ரா, ரஷ்யாவின் மோஸ்கா ஆறுகளின் பெயரை தழுவி பிரம்மோஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. நிலம் மற்றும் போர்க்கப்பல்களில் இருந்து ஏவக்கூடிய வகையிலும் ஒலியைப் போல 3 மடங்கு வேகத்தில் சீறிப்பாயும் வகையிலும் இந்த ஏவுகணை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்காள விரிகுடாவை அண்மித்துருவான பெங்கல் சூறாவளி காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகே கரையை கடந்துள்ளது. சூறாவளியின் தாக்கத்தினால் தமிழகத்தின் கரையோர பகுதிகளுக்கு மணித்தியாலத்திற்கு 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சூறாவளி கரையை கடந்துள்ள நிலையில் இன்றும் தமிழகத்தின் சென்னை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த மழை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பலத்த மழையினால் 55 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் 20 விமானங்கள் ஹைதராபாத், பெங்களூர், திருச்சி விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தமிழகத்தில் டிசம்பர் 5ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என தென்னிந்திய வானிலை ஆய்வு மண்டல தலைவர் எஸ். பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பாரதம் தொடர்பிலான மற்றொரு தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன்.